கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் 4 விதமான சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தான் வழி உண்டுன்னு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது 4 விதமான சத்துருக்கள் எழும்புகிறாங்க. ஐயா, நான் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவரை தேடுறேன், நான் என் வழியில தான்ப்பா நடக்கிறேன்னு சொல்லி இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தாலும் 4 விதமான சத்துருக்கள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று உண்மையில் எரிச்சலாய் இருக்கிறவர்கள், இன்னொன்று உன்னோடு போராடுகிறவர்கள், இன்னொன்று உன்னோடு வழக்காடுகிறவர்கள், இன்னொன்று உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள். என்னையா, நான் என் வழியில தானே போய்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருப்பேன் என்று சொல்லிட்டாரு, எதற்காக இந்த சத்துருக்கள் எழும்ப வேண்டும்? முதலாவது எரிச்சலாய் இருக்கிறவர்கள். பாருங்கள், ஏதோ ஒரு வழியில நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது முதலாவது உன் மேல எரிச்சலா இருக்கிறவங்க எழும்புவாங்க. என்னடா, சைக்கிள் இல்லைன்னு நினைச்சேன், புது சைக்கிள் வாங்கிட்டான், புது பைக் வாங்கிட்டான், புது கார் வாங்கிட்டான், இன்னும் பார்த்தா முகத்துல நல்ல வெளிச்சமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறானே. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தா அதுக்கு எரிச்சல் படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல சாத்தானுக்கு எரிச்சல் வரும், ரெண்டாவது உன் கூட இருக்கிற அநேகர் உன் மேல எரிச்சல் அடைவார்கள். வேதம் அப்படித்தான் சொல்கிறது, உன்மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள். தயவு செய்து சொல்றேன், பெருமையா எதையும் பேசிடாதீங்க, எல்லா துதியும் கர்த்தருக்கு தான். ஏனென்று சொன்னால் அநேகருடைய வாழ்விலே பெருமையாய் பேசும் பொழுது சாத்தான் அவன் மேல எரிச்சல் அடைகிறான். நம்ம எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தியே பேசுங்க. ஏனென்றால் அவன் நம்ம மேல எரிச்சலா இருக்கிறான். எப்பொழுது இவன் அழிவான், எப்பொழுது இவனுடைய பெயர் அழியும், எப்பொழுது இவன் குடும்பத்தை அழிக்கலாம் என்று சொல்லி சத்துருவானவன் எரிச்சல் அடைகிறான். வேதம் சொல்கிறது, உண்மையில் எரிச்சலாயிருக்கிறவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உன்னோடு போராடுகிறவர்கள். தாவீது சொல்றான், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் தலைமயிரிலும் அதிகமானார்கள். இந்த உலகத்துல பாருங்க, எந்த காரணமும் இருக்காது பகைப்பான், எந்த காரணமும் இருக்காது குடும்பத்துல கோல் சொல்லி சண்டை எடுத்து விட்டுருவாங்க. உன்னோடு போராடுகிறவர்கள் எழும்பலாம். எந்த இருளாலும் இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். காரணம், கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் உதிக்கோ. அந்த சத்துரு 7 வழியா, ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். திரும்பவும் சொல்றேன், வேதம் சொல்கிறது, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள். ஆண்டவரே வந்துட்டா ஆண்டவரேன்னு கதறாதீங்க. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 7 வழியாய் ஓடி போவார்கள். அதைத்தான் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சத்துரு எழும்பின பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனை எழும்பின பொழுது சோர்ந்து போயிடணும். நான் சொல்லுவேன், நீ 7 வழியா ஓடி போறாப்பா, நான் உன்னை தேடி நீ என்ன செய்யாதிருப்பாய், காணாதிருப்பாய். வார்த்தையை சொல்லுங்கள், எழுதியிருக்கிறதே, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு எதிராக வந்துட்டான ஆண்டவரே, இப்பதானே ஆலயத்துல போய் தேடிட்டு வந்தேன், இப்பதானே நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு விரோதமா எழும்பிட்டானே, எனக்கு விரோதமா இந்த பிரச்சனை எழும்பிட்டு, எனக்கு விரோதமா இந்த போராட்டம் எழும்பிட்டு, நீ கவலைப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் 7 வழியாய் ஓடி போவான். அந்த சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள், உன்னோடு போராடுகிறவர்கள், மூன்றாவது உன்னோடு வழக்காடுகிறவர்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் சம்பந்தமே இருக்காது, வழக்காடுவான். நீங்க போய் இங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க, இயேசு நல்லவன் சொல்லுங்க, வழக்காட வந்துருவான். ஏப்பா, நான் இயேசு நல்லவன் சொன்னா உனக்கு என்ன? நீ சொல்லக்கூடாது. இன்றைக்கு உலகம் உங்களுக்கு பாத்திரமாய் இராது, உலகம் உங்களுக்கு பாத்திரமாய் இராது. உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன்னோட வழக்காடுகிற சத்துரு, வேதம் சொல்லுகிறது, அந்த சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். அவர்கள் இல் பொருளாய் மாறி போவார்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் அழிந்து போய் விடுவார்கள். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான், அவர்களுக்கு விரோதமாய் என் கையை அசைப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சு மேட்ரு. அவர்களை தேடி நீ அப்புறம் பார்க்க முடியாது. எங்க மண்ணை தோண்டி தான் அப்புறம் பார்க்கணும். மண்ணை தோண்டி பார்க்க முடியுமா? கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற கர்த்தர். உனக்கு விரோதமா வழக்காட எழும்புகிறார்களோ, உனக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழும்புகிறதோ, உனக்கு விரோதமாய் போராட்டங்கள் எழும்பி நிற்கிறதோ, சொல்லுங்க, ஏ பிரச்சனையே, நீ 7 வழியாய் ஓடி போவாய். இன்றைக்கு தெய்வீக வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை என் குடும்பத்தின் மேல உதிக்க போகிறது.
இந்த பிரச்சனை 7 வழியாய் ஓடி போக போகிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஆனால் 7 வழியாய் என்ன செய்வார்கள்? ஓடி போவார்கள். நம்முடைய வாழ்விலே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு 7 வழியா ஓடி போகுது. அதை தேடியும் நீ காணாதிருப்பாய்.